இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசியில் இருந்த தமிழ்நாடு 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கு. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 41.23 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 38 விழுக்காடு பங்கு வகிக்குது. பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம், மக்காச்சோள உற்பத்தி திறனில் 2வது இடம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அதிமுக ஆட்சியோட ஒப்பீடுகளில் கொலைகள், ஆதாய கொலைகள், வழிப்பறி, திருட்டு, பாலியல் வன்கொடுமைகள்னு எல்லாமே பெருமளவு குறைந்திருப்பது புள்ளி விவரங்கள் நமக்கு உறுதியாக்குது. அதிக அளவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடம். 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. நாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 73 இருந்த பெருகால இறப்பு விகிதத்தை 40ஆகவும், குழந்தை இறப்பு விகிதத்தை 10.4 இருந்து 6.9 குறைச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கு. சிறந்த நீர் மேலாண்மைக்காக தேசிய அளவில் 3வது இடம். காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தினதுக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது வழங்கியிருக்கு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே விருது வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசிடம் இருந்து மட்டும் தமிழ்நாடு 65க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு.